வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று அன்றாட வாழ்வில் கடைப்பிடிக்கும் பல விஷயங்கள் அதன் காரணம் தெரியாமல் மூட பழக்க வழக்கமாக கடைப்பிடித்து வருகின்றோம். சரி, அது என்னவென்று வாங்க பார்க்கலாம். இன்று நாம் பார்க்க போகின்ற விஷயம், எதற்காக நாம் தினமும் குளிக்கின்றோம், இதன் உண்மை காரணம் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த கேள்வியை கேட்டவுடன் பலரது மனதில் தோன்றிய பதில், இது தெரியாதா, எங்களுக்கு உடலில் உள்ள அழுக்கு போகத்தான் என்று பதில் தோன்றியிருக்கும். ஆனால் அது உண்மை காரணம் அல்ல. சரி, பின் எதற்காக குளிக்கின்றோம் என்று கேட்கிறீர்களா? குளியல் என்றால் குளிர்வித்தல். இந்த சொல் பிற்காலத்தில் மழுவி குளியல் என்று ஆனது. இரவு நேரத்தில் நாம் தூங்கி எழும்பொழுது நம் உடலில் வெப்பம் அதிகரிக்கும். காலை எழுந்தவுடன் இந்த வெப்பத்தை நீக்க நாம் குளிர்ந்த நீரில் குளிக்கின்றோம். எண்ணெய் குளியலின் போது மட்டுமே சுடுதண்ணீரில் குளிக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் எவ்வாறு குளிக்க வேண்டும் என்று சில முறைகள் உள்ளன. வாருங்கள், அதுவும் என்ன என்று பார்க்கலாம். குளிர்ந்த நீரை தலையில் ஊற்றி குளியலை தொடங்கக்கூடாது. நீரை முதலில் காலில் ஊற்ற வேண்டும், பின் இடுப்பு, பின் இறுதியாக தலையில் ஊற்ற வேண்டும். நேரடியாக தலையில் குளிர்ந்த நீரை ஊற்றும் பொழுது நம் உடலில் வெப்பம் வெளியே செல்லாமல் நிற்கும். அடுத்ததாக நம் முன்னோரின் குளியல் முறையை நம் கண்முன் கொண்டு வரலாம். கோவில்களில் அமைக்கப்பட்டுள்ள தெப்பக்குளத்தை கவனித்து பாருங்கள். ஒவ்வொரு படியாக நாம் கீழே சென்று குளிக்க வேண்டும். காலிலிருந்து மேல் நோக்கி நனையும். இறுதியாக தலை நனையும் பொழுது வெப்பமானது காது மற்றும் மூக்கின் வழியாக வெளியேறும். மேலும் உச்சந்தலையில் சிறிது தண்ணீரை தெளித்துவிட்டு இறங்குவார்கள். அதற்கு காரணம், உச்சந்தலையில் அதிக சூடு ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான். இவ்வாறு செய்வதால் வெப்பமானது தலைக்கு செல்லாமல் காது மற்றும் மூக்கின் வழியாக சென்றுவிடும். சூரியன் வரும் முன் குளிர்ப்பது மிகவும் நல்லது. இன்றைய வாழ்க்கை முறையில் ஹீட்டர் மற்றும் ஷவர் இல்லாத குளியலறையை பார்க்கவே இயலாது. இவ்வாறு வாழ்க்கை முறை மாறும் பொழுது நோய்களும் உண்டாகின்றது. இப்பொழுது நாம் அறிந்தவற்றை நம் எதிர்கால சங்கதிகளுக்காக கடைபிடிப்போம். நோயற்ற சமுதாயத்தை உண்டாக்குவோம். இது போன்ற சுவாரஸ்யமான பல தகவல்களை அறிந்து கொள்ள தகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டைப் செய்யுங்க. மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.